எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 198வது வீடியோ. இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் 48வது வீடியோ. ஓகே, அப்போது இதில் முந்தின வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த 15வது அத்தியாயத்தோட 2வது பகுதியை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அப்போது இந்த 15வது அத்தியாயங்கிறதே என்னது? உங்களோட ஆழ்மனசும் சந்தோஷமும், சந்தோஷமான வாழ்க்கை, அதை பற்றி தான் இதில் திருப்பி பேசுகிறாரு. அப்போ நம்ம 2-3 எக்ஸாம்பிள்லாம் போன வீடியோவில் பார்த்தோம். அப்போ இன்றைக்கும் அதோட தொடர்ச்சியாக தான் 2-3 விஷயங்கள் சொல்கிறார். அதாவது போன வீடியோவில் நம்ம எங்கே முடித்தோன்னா, ஒரு லேடி ருமேட்டிசம் வந்து பெட்லேயே உட்காந்துருக்காங்க. பெட்லே எல்லோரும் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்க பெட்லேயே இருந்துகிட்டே டிவி பார்க்குறாங்க, பெட்லேயே படுத்து தூங்குறாங்க. அவங்க வாழ்க்கையே பெட்டுக்குள்ளே அடங்கி போயிடுச்சு அப்படின்னு. அப்போது ஆளுங்கள்லாம் வந்து பார்க்குறாங்க, ஆளுங்கள்லாம் வந்து தாங்குறாங்க. பக்கத்து வீட்டுக்காரவங்களாம் வந்து எப்படிமா இருக்குது உடம்பு, அது இதுன்னெலாம் கேட்குறாங்க. அதுலேயே இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய திருப்தி. அப்படியே வாழ கற்றுக்கிட்டாங்க, அப்படியே வாழ பழகிட்டாங்க. அதாவது இந்த ருமேட்டிசம்ங்கிறது ஒரு வியாதி தான், இல்லைங்கள. ஆனால் அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது, அதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு அவங்களுக்கு தோணவே இல்லைன்னா மற்றவங்களாம் சொன்னால் கூட அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். இல்லை, நீங்கள் இப்படி சிந்திச்சு பாருங்கள், திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸுங்கிறாங்கல்ல, அது மாதிரி நான் சிந்திச்சு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கலாம், இது கூட செய்யலாம், அப்படி கூட வரலாம். இல்லை, எனக்கு இது போகிறோம், எனக்கு இவ்வளவு தான், ஆண்டவன் விதித்தது இவ்வளவு தான், எனக்கு கடவுள் கொடுத்த வரம் இவ்வளவு தான். கடவுள் ஒன்றும் கொடுக்கல வரோம், நம்ம வாங்கிட்டு வந்த வரோம். அந்த மாதிரி நம்மளோட மென்டாலிட்டி, அதாவது மனோபாவம் அந்த மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ டாக்டர் மர்ஃபியே இந்த லேடிக்கிட்ட, நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களால் இந்த ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் எல்லாம் மாற்றுறதுக்கு உண்டான வழிகள் கூட இருக்குது, உங்கள் ஆழ் மனசுக்கிட்ட பேசி பாருங்கள், உங்களுக்கு கால் சரியாயிடும் அப்படின்னு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்த்துருக்காரு. அந்த அம்மா சொல்லிடுச்சான், இல்லை அது இது நான் எனக்கு கடைசி வரைக்கும் இப்படி தான் டாக்டர், நான் இப்படியே இருந்துட்டு போகிறேனே, விட்டுருங்களேன். அப்போ அவங்க மனசையே அந்த மாதிரி வாழ்க்கையே வாழறதுக்கு பழக்கிக்கிட்டாங்க. அவங்களுக்கு அதில் ஒரு சுகம் கிடைக்கிது. அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன மனசு? 4 பேர் மாதிரி நம்மளும் எந்திரிச்சு நடக்கணும், மற்றவங்கள டிபெண்ட் பண்ணக்கூடாது, யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது, கடைசி வரைக்கும் ஏதோ நடமாடி நம்மளால் ஆக வேண்டிய நம்மளோட பர்சனல் விஷயங்களாவது நம்மளால் நமக்குன்னு செஞ்சுக்க முடியும்னா அதுதான் நல்ல ஒரு வாழ்க்கை. எப்போ பாரு மற்றவங்கள பாரு, அந்த டிவி சுவிட்சை போடு, இந்த ஃபேனை போடு, இந்த ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு கொடு, இப்படின்னு எப்போ பாரு மற்றவங்கள வேலை வாங்கிட்டு நம்ம இருக்கிற இடத்துலையே இருந்துக்கிட்டு அதுலேயே ஒரு சொகுசாக இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். ஆனால் நிறைய பேருக்கு மென்டாலிட்டி அந்த மாதிரி தான். அதாவது நெகட்டிவ் மைண்டட் நிறைய பேரை பார்த்துருக்கேன். எல்லார் வீட்லேயும் உள்ளது தான். எதுக்கு நம்ம வெளியே போகணும்? அவங்கவுங்க வீட்டில் யோசித்து பாருங்கள். ஒரு 5-6 பேர் கூடுறாங்க, ஒரு கல்யாணம், இல்லைன்னா ஒரு ஊருக்கு போகணும், இல்லைன்னா ஒரு கோயில் குளத்துக்கு போகணும், ஏதோ ஒரு சரி மூகாம்பிகை போகணும். அப்போது மேங்களூர் போகிற ட்ரெயின் புக் பண்ணலாம். ஐயோ, ட்ரெயினில் எல்லாம் என்னால் வர முடியாதுப்பா, என்னால் ஏறவே முடியாது, நான் பாத்ரூமெல்லாம் போகிறதுனா ரொம்ப கஷ்டம். சரி, கொஞ்சம் காசு ஆகும், ஆனால் அப்போ ஒரு வேன் வச்சு போகலாமா எல்லாருமா சேர்ந்து? ஐயோ, வேனில் எல்லாம் என்னால் குலுங்கியெல்லாம் வரவே முடியாது. அப்புறம் என்ன தான் வேணும்? பஸ்ஸில் போக முடியாது, ட்ரெயினில் போக முடியாது, வேனில் போக முடியாது, ஆனால் மூகாம்பிகை போகணும். இந்த மாதிரியெல்லாம் சண்டித்தனம் பண்ணுறவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? எதுக்கு எடுத்தாலும் நெகட்டிவ். நம்ம ஒருத்தவங்க ஒரு வீட்டில் ஒரு விஷயம் நடக்க போகுது, ஒரு பாசிட்டிவாக ஏதோ ஒரு ஐடியா சொல்கிறாங்கன்னா அதில் முடியாது, வாயை திறந்தால் நெகட்டிவாக தான் வரும். அந்த மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அதுக்கு தான் இங்கிலீஷில் சொல்கிறது ஆப்டிமிஸ்ட் அண்ட் பெசிமிஸ்ட். அதாவது ஆப்டிமிஸ்ட்னால் என்ன? ஒரு டம்ளரில் 1/2 டம்ளர் பால் இருக்குது. அந்த ஆப்டிமிஸ்ட் என்ன சொல்லுவான்?
பரவாயில்ல, அரை டம்ளர் பால் இருக்குது, போரும்பா, ஒன்றுமே இல்லாததுக்கு, எம்டி டம்ளராக இல்லையே, காலி டம்ளர்லையே அரை டம்ளர் பால் இருக்குல்ல, இது போதும் இன்றைக்கி. அதே சமயத்தில் பெசிமிஸ்ட்டுங்கிறவன் பார், அரை டம்ளர் தான் பால் இருக்குது, இதை வச்சு என்ன பண்ணுறது, இத்தினோண்டு இருக்குது அடியில், இதை வச்சு வேஸ்ட்டு, கொண்டு தூர போடு அப்படிங்கிறது. அவன் தான் பெசிமிஸ்ட்டு. அப்போது யாருக்கு சந்தோஷமான வாழ்க்கை வரும்? ஆப்டிமிஸ்ட்டுக்கா பெசிமிஸ்ட்டுக்கா? நம்ம எந்த மாதிரி ஆளாக மாறணும்? நம்ம ஆப்டிமிஸ்ட்டாக இருந்தோம்னா பிரச்சனையே இல்லை, நமக்கு லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த ஆளுங்களும் ஒரு பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஒட்டுமொத்த ஆளுங்களுக்கும் நெகட்டிவாக திங்க் பண்ணுறதே பழகி போச்சு. அவங்களுக்கு அது அவங்களோட பழக்கமாக ஆயிடுச்சு, அவங்க ரத்தத்திலே ஊறி போச்சு. அப்படி இருந்துட்டு எனக்கு சந்தோஷமே இல்லை, என்னை சுற்றி இருக்கவங்கெல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவன் இந்த மாதிரி வாழ்க்கையை கொடுத்துட்டானா? எந்த ஆண்டவனும் அந்த மாதிரி வாழ்க்கையை நமக்கு கொடுக்கல. நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான். அப்போ நம்ம உண்டாக்குனது இந்த மாதிரி, நம்மளோட திங்கிங் அந்த மாதிரி, மென்டாலிட்டினா மனசு அந்த மாதிரி. அதுதான் திருப்பி இதில் சொல்கிறாங்க. அதாவது அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள், இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஒரு எக்ஸாம்பிள். இன்னொன்று என்ன சொல்கிறாரு, இதென்ன, இஃப் ஐ ஹேட் $1 million ஐ வுட் பி ஹாப்பி. கை நிறைய நான் சம்பாதிச்சேன்னா நான் ஹாப்பியாக இருப்பேன். ஒரு நாளைக்கு கை நிறையா சம்பாதிக்கும் போதும் அவனுக்கு ஹாப்பினஸ் இல்லை. 10,000 ரூபா சம்பளம் கிடச்சிது, ஹாப்பியாக இல்லை. பாரு, 20,000 ரூபா கிடச்சா நல்லாயிருக்கும், வீட்டு செலவெல்லாம் போய் இஎம்ஐலாம் அடைச்சி சந்தோஷமாக இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கிது, 20,000 ரூபா கிடைச்சப்பவும் சந்தோஷமாக இல்லை. அப்போ என்ன நினைக்கிறான், 50,000 ரூபா வேணும், 50,000 ரூபா இருந்தால் தான் கொஞ்சமாவது நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியும். 50,000 கிடைக்கும்போது அவன் ஹாப்பியாக இல்லை. 1,00,000 கிடச்சா பரவாயில்ல. பக்கத்து வீட்டுக்காரன் பாருங்கள், 2 கார் வச்சுருக்கான், 2 ஸ்கூட்டர் வச்சுருக்கான், எனக்கு ஒரே ஒரு ஸ்கூட்டர் தான் இருக்குது. எதுலேயுமே ஒரு திருப்தி இல்லை. அந்த திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழும்போது சந்தோஷம் எங்கேருந்து வரும்? அவனுக்கு சந்தோஷத்துக்கும் ஸ்நான பிராப்தி கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும், இல்லையா? அப்போ இது கிடைச்சாதான் நான் சந்தோஷமாக இருப்பேன், அது கிடைச்சாதான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு இல்லை. வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்துலேயும் எவ்வளவோ போராட்டங்கள் இருக்குது. ஒரு குழந்தை என்ன நினைக்கும், சரி நடந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும், ஓடி பிடிச்சி விளையாடலாமே. அது எப்படியோ எந்திரிச்சு முனைக்கு நடக்க பழகுது, ஓட பழகுது. ஓடுனதுக்கப்புறம் தெரியும் எத்தனை தடவை கீழே விழ வேண்டியிருக்குன்னு, இல்லையா? நம்ம 5ஆம் கிளாஸ் படித்தோம்னா 6ஆம் கிளாஸ் போயிட்டால் நல்லாயிருக்கும், பரவாயில்ல, எனக்கு ஈஸியாக வாசிக்க முடியும், நிறையா ஃபாஸ்ட்டாக எழுதுவேன். 6ஆம் கிளாஸ் வந்தால் தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு. அப்போ 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆனால் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். 10ஆம் கிளாஸ் போகும்போது தான் தெரியும் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தது ஒன்றுமே இல்லை, 11, 12 படிக்காமல் ஒன்றும் நடக்காதுன்னு. 12ஆம் கிளாஸ் முடியும் போது ஐயோ எப்படியாவது இந்த இடத்துல நல்ல பரீட்சை எழுதினா போகிறோம். பரீட்சை எழுதியாச்சு, ரிசல்ட் வந்தாச்சு. அப்புறம் தான் தெரியும் காலேஜில் ஒரு அட்மிஷன் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு. காலேஜில் கஷ்டப்பட்டு அட்மிஷன் வாங்கியாச்சு, டிகிரி படிக்கணும், டிகிரி கையில் வந்தாச்சு, போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும். வெறும் டிகிரியை வச்சா யார் வேலை கொடுக்குறா இந்த காலத்தில்? வெறும் எம்பிபிஎஸ் டிகிரி இருக்கவனுக்கே ஒரு இது இல்லை. நான்லாம் வெறும் பிகாமோ பிஎஸ்சியோ பிஏ வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? அப்போது எல்லாம் ஒரு வாழ்க்கையில் பல கட்டங்கள்லேயும் எல்லாம் நிறைய சறுக்கல் வழுக்கல் இருக்க தான் செய்யுது. ஆனாலும் இது எல்லாம் இருக்கும்போதும் இதுதான் வாழ்க்கைன்னா அதில் இவ்வளவு இருக்குது, அதில் ஏற்ற இறக்கம் இருக்கும், எப்பவுமே அது பரவாயில்ல, அப்படி தான் அப்படின்னு அந்த புரிதலோட மன சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோடு யார் வாழ்கிறானோ அவனுக்கு தான் வாழ்க்கை இனிக்கும். எப்போ பாரு தன்னை பற்றியே குத்த சொல்லிக்கிறது, எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறது, மற்றவங்கள பற்றி வயிறு எறியறது, மற்றவங்கள பற்றி குத்தம் சொல்கிறது, இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள், நெகட்டிவான எதிர்மறை எண்ணங்கள், நேர்மறை எண்ணம்ங்கிறது கிடையவே கிடையாது. எப்போ பாரு இந்த எதிர்மறை எண்ணங்களோடு வாழ்கிறவனுக்கு சந்தோஷம் எங்கேருந்து வரும்? மனசில் எப்படி திருப்தி கிடைக்கும்? அப்போது இதில் திருப்பி என்ன சொல்கிறாங்கன்னா, 3 காரியங்கள் நம்ம நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். என்ன? சிந்தனை நல்லா இருக்கணும், வாயிலிருந்து வர்ற வார்த்தை சொற்கள்
உபயோகிக்கிறது நல்லா இருக்கணும். அப்போது நம்ம செய்கிற செயல்கள் எல்லாம் நல்லாயிருக்கும். தாட்ஸ், வேர்ட்ஸ் அண்ட் டீட்ஸ், இது மூணும் நேராக நல்லபடியாக இருந்தால் அவனுக்கு வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் அவன் ஒரு அளவுக்கு ஹாப்பியாக அந்த வாழ்க்கையை சமாளிச்சுட்டு போகிறதுக்கு உண்டான சக்தி அவனுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் காலையில் எந்திரிச்ச உடனே கண்ணு முழிச்ச உடனே இன்றைக்கும் இதே ஆஃபீஸ் தான் போகணும், இந்த ஆஃபீஸரோட தான் முட்டி மோதி வேலை செய்யணும், இவன் மூஞ்சில் முழிக்கிறதுக்கு பேசாமல் எங்கேயாவது ஓடி போயிடலாம் அப்படிங்கிற நினைப்போடே நம்ம கண்ணை திறந்து கட்டிலேருந்து இறங்கி வந்தோம்னா அன்னைக்கு நாள் முழுக்க அப்படி தான் இருக்கும். ஓகே, இன்னைக்கு இது ஒன்றும் சரியாகாது, எனக்கு இதெல்லாம் தான் எனக்கு இதெல்லாம் சொல்லி வைக்கவே இல்லை, எனக்கு இதெல்லாம் கொடுப்பினையே இல்லை. ஏன் கொடுப்பினை இல்லை? நம்ம தான் அதை நம்ம கண்டுபிடிச்சி நம்ம தான் செஞ்சுக்கணும். யாரும் கொண்டு வந்து கையில் வந்து ஹாப்பினஸ் இருந்தாப்பா உனக்கு 1/2 கிலோ ஹாப்பினஸ் நான் திருப்பதியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன், யாராவது கொடுக்க போகிறாங்களா? யாரும் கொடுக்க போகிறதில்ல. அப்போ நம்மளோட மனசு எப்படி இருக்குங்கிறது தான் நமக்கு முக்கியம். ஓகே, அப்போ இது கிடச்சாதான் அது கிடச்சாதான் சந்தோஷமாக இருப்பேன், அப்படி இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பேன், இங்கே இந்தியாவில் வேலை இருந்தால் எனக்கு வேண்டாம், ஃபாரின் போனால் தான் சந்தோஷமாக இருப்பேன், நிறைய சம்பாதிச்சா தான் சந்தோஷமாக இருப்பேன், அப்படிலாம் இல்லை. சாதாரண வேலையிலையும் எங்கே எப்படி இருந்தாலும் மனசுக்கு சந்தோஷம் திருப்தியாக இருந்ததுன்னா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அப்போ எல்லாமே எதில் வந்து முடியுது? நம்மளோட சிந்தனை, மென்டாலிட்டி, மனசு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போது நம்ம ஜோசப் மர்ஃபி சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஒரு இடத்துல ஸ்பீச் கொடுக்க போகிறாரு. ஒருத்தர் வந்து இவர்கிட்ட பேசுகிறார். அவர் வந்து ஒரு கம்பெனியில் ஜென்ரல் மேனேஜராக இருக்கார். அவர் அந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடெண்ட்டையும் பற்றி புரிஞ்சு தள்ளுறார். இவங்க 2 பேரும் சரியில்லை சார், எனக்கு பின்னாடி வந்தவன்லாம் கூழை கும்பிட போட்டு ப்ரொமோஷன் வாங்கிட்டு போயிட்டே இருக்கான், அவங்களுக்கெல்லாம் சேல்ரி ஜாஸ்தி பண்ணுறாங்க, இவனுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் கண்டுக்கிறதே இல்லை, அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு சதா சர்வகாலமும் இவங்க 2 பேரை யாரை பற்றி, பிரசிடெண்ட்டும் வைஸ் பிரசிடெண்ட்டு, அந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடெண்ட்டை பற்றியும் புலம்பி தள்ளுறான், நெகட்டிவாகவே பேசுகிறான். அப்போ மர்ஃபி இப்படியே பார்த்தார். இவனோட மைண்ட் செட்டு சரியில்லை, இவனோட மென்டல் ஆட்டிடியூட் சரியில்லை. அப்போ இவனோட மென்டல் ஆட்டிடியூடை மாற்றுறதுக்கு உண்டான ஒரு பிரார்த்தனை நம்ம சொல்லி கொடுப்போம். அதாவது அவனோட சப்கான்ஷியஸ் லெவலில் அவனை ட்ரீட்மெண்ட் பண்ணினா தான் இவன் சரியாவான் அப்படிங்கிறத டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டார். அப்போ சரிப்பா, போனதெல்லாம் போட்டோம், வா நான் உனக்கு ஒரு பிரார்த்தனை சொல்லித்தரேன், அது மாதிரி நீ செய், உனக்கும் நல்லது வரும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆள் ஏதோ கேட்டுட்டு அவர் சொன்ன மாதிரி சொல்கிறார். அது ஒரு பெரிய பிரார்த்தனை. அதோட கருத்து மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது பிரசிடெண்ட்டுக்காக பிரார்த்திக்கிறார், அந்த கம்பெனியோட பிரசிடெண்ட்டுக்காக பிரார்த்திக்கிறார், வைஸ் பிரசிடெண்ட்டுக்காக பிரார்த்தனை பண்ணுறார், அந்த கம்பெனியில் வேலை செய்கிற எல்லாருக்காகவும் பிரார்த்திச்சுட்டு கடைசியில் இவருக்காகவும் இவர் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கார். அந்த மாதிரி பாசிட்டிவாகவே ஒரு 15 நாள் 20 நாள் சொல்லிக்கிட்டே இருக்கார். சொன்னதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு வைஸ் பிரசிடெண்ட்டும் சேர்ந்து இவரை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு அவங்க ரூமில் உட்கார வச்சு, ஒரு கேபினில் உட்கார வச்சு பேசுகிறாங்க. உனக்கு நாங்கள் ப்ரொமோஷன் தர டிசைட் பண்ணிட்டோம், வேறு ஊருக்கு போகணும், நல்ல சம்பளம், உனக்கு கீழே ஒரு 100 பேர் வேலை செய்வாங்க, அங்கே போய் நல்லா வேலை செய், இவ்வளோ தூரம் இங்கே வேலை செஞ்சது நல்லா தான் இருந்தது, நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம், தீர்மானம் பண்ணிட்டோம், நீ போறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு 10-15 நாள் தான் இவர் இந்த மாதிரி பாசிட்டிவாக மற்றவங்க எல்லாத்துக்காகவும் பிரார்த்தனை பண்ணார். அவருக்காக மட்டும் இல்லை, எல்லாத்துக்காகவும் பிரார்த்தனை பண்ணியிருக்காரு. 15 நாளில் இந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றம் அவரோட வாழ்க்கையில் நடக்குது. அப்போது அதுதான் அந்த நம்ம ஆழ் மனசுக்கிட்ட சொல்லி நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் எடுத்து வேரோட பிடுங்கி எரிஞ்சிட்டு பாசிட்டிவ் தாட்டை மட்டும் விதைச்சிக்கிட்டே இருந்தோம்னா டெஃபினட்டாக கட்டாயமாக நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் சுககரமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், ஹாப்பினஸ்க்கு அளவில்லாமல் இருக்கும்.
அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக நம்மளால் வாழ முடியும். இருக்கிறத வச்சு சிறுக கட்டி பெருக வாழ். அதுதான் இதில் எல்லாம் கடைசியாக ஒரே ஒரு இது திருமூலர் சொன்னது தான், மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம். வாசி அது இதுன்னு ஒன்றும் போக வேண்டாம். நல்ல மனசோடு வாழுங்க. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி வச்சுட்டு போயாச்சு. நம்ம இப்போ தான் இதெல்லாம் கேட்டுட்ருக்கோம், படிச்சுக்கிட்டுருக்கோம். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். நீ மந்திரம் கூட ஜெபிக்க வேண்டாம், பூஜை புனஸ்காரம் ஒன்றும் பண்ண வேண்டாம். உன் மனசை சுத்தமாக வச்சுக்கோ. உனக்கு சந்தோஷம், பணம், புகழ், ஆரோக்கியம் எல்லாம் உன்னை தேடி வரும். ஏன்னா இதுக்கெல்லாம் மூல காரணம் உன் மனசிலிருந்து வர்ற சிந்தனை, சொல், செயல். அப்போது மனசு நீ நல்லபடியாக வச்சுட்டேன்னா எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனிமேலாவது நம்ம எங்கே மற்றவங்கள பற்றி குறை சொல்கிறோமோ, நம்மளை பற்றியே குறை சொல்கிறோம். நம்மளை பற்றினா என்ன, எனக்கு விதித்தது இவ்வளோ தான், ஆண்டவன் தலையில் எழுதி வச்சது இவ்வளோ தான், ஆண்டவன் கொடுத்தது இவ்வளோ தான். ஏன் அப்புறம் ஆண்டவன் அடுத்த வீட்டுக்காரனுக்கு அவ்வளோ கொடுத்துருக்கான்? அப்போது அதில் பல விஷயங்கள் இருக்குது. அப்போது எல்லாத்துக்கும் மேலே நம்ம பாசிட்டிவாக இந்த நேர்மறை எண்ணங்களை மட்டும் நம்ம ஆழ் மனசுக்குள்ளே விதைச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வெளியே வர்றதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சிகரமான செயல்களாக இருக்கும். ஓகே. ஸோ கடைசி வரைக்கும் இதை நினச்சாவது நம்ம முன்னேற பார்க்கணும். எது, மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். ஸோ நீங்கள் ஆழ் மனசில் என்ன பதிய வைக்கிறீங்களோ அந்த பதிவுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்க போகுது. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறதும் அந்த மாதிரி தான், இனிமேல் நடக்க போகிறதும் அதனால தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக நல்ல எண்ணங்களோட, நல்ல வாக்குகளோட, நல்ல செயல்களோட வாழ்ந்தோம்னா ஹாப்பியாக இருக்கலாம். இதுதான் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் ஹாப்பினஸ்க்கும் உள்ள தொடர்பு. ஓகே. ஸோ கடைசி வரைக்கும் ஒவ்வொரு கட்டத்துலேயும் நமக்கு ஒரு கெட்ட எண்ணம் வந்துச்சுன்னா உடனே அதை கட் பண்ணுங்கள், ரீப்ளேஸ் பண்ணுங்கள், நல்ல எண்ணத்தை அந்த இடத்துல போடுங்க. அந்த மாதிரி மற்றவங்களை பற்றியும் நம்ம குறை சொல்லக்கூடாது, நம்மளை பற்றியும் நம்ம குறை சொல்ல வேண்டாம். சந்தோஷமாக இருக்க பார்க்க. ஓகேயா. அந்த மனசில் எந்த எதிர்மறை எண்ணங்களையும் போட்டு வச்சுக்காதீங்க. இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்க பாருங்க. அதுதான் நம்ம வாழ்க்கையின் அடிப்படையான ஒரு தேவை. சந்தோஷமாக ஏதோ வந்தோம், வாழ்க்கையை கொண்டாடுங்கிறாரு ஓஷோ. என்ன சொல்கிறாரு, வாழ்க்கையை வாழ்வதற்கே நீங்கள் இங்கே வந்ததே வாழ்க்கையை கொண்டாடுங்க, கொண்டாடிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இப்போ எப்போவும் நம்மளால் கொண்டாடிட்டுலாம் இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் நல்லது கெட்டது வரத்தான் செய்யும். கெட்டது வரும்போது நம்ம கொஞ்சம் அப்படி இப்படி ஆடி போகத்தான் செய்கிறோம், இல்லைங்கல்ல. அதுக்காக ஓஷோ மாதிரி பெரிய மகான்கள் மாதிரி எப்பவும் நம்மளால் இருக்க முடியாது. ஆனால் கூட முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரியாலிட்டியில், நடைமுறையில் எவ்வளோ தூரம் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருக்க பழகணும். அந்த பழக்கம்தான் முக்கியம். ஓகே. ஸோ எல்லாருக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கட்டும். நற்பவி நற்பவி நற்பவி.